லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடை பற்றி தான் நம்ம பதிவுகள் நம்மளோட சேனல் வழி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரையும் யாராச்சும் எடுத்து முயற்சி பண்ணுறாங்கன்னா நம்ம எத்தனையோ இதில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலுக்கோசரம் காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கோன்றதை அவர். ஏன்னா அண்ணன் இந்த ஃபீல்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு புரிதல் கிடைக்குன்றதுனால நம்ம அவர்கிட்ட நம்ம தெளிவாக கேட்டுக்கலாம். அப்போ அண்ணன் நீங்கள் என்ன ஒர்க்கு இது பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட நேமை பதிவு பண்ணி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீன்றதை நீங்கள் அப்படி பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னா, நீங்கள் பார்த்த வரையும் உங்களுக்கு மனசில் பட்டது சொல்லுங்கள். என் பேர் கண்ணன், சென்னையிலேருந்து வந்துருக்குறேங்க. காங்கிரீட் வால் சென்னையிலாம் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் இங்கே தான் வந்து பார்க்குறோம். சென்னையில் பொறுத்த வரையும் பீம் கட்டோலை இதான் இருக்கும். ஏன்னா காங்கிரீட் வால் நாங்கள் வீடியோவில் பார்த்தோம்னா சரி நேரடியாக பார்க்கலான்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. அங்கே எதுவும் இது வரையும் எங்கேயும் பார்க்கல. இதேமாதிரி இங்கே தான் வந்து பார்த்துக்குறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் தாராளமாக செய்யலாங்க. நான் ஃபஸ்ட்டு மேசனாக ஒர்க் பார்த்தேன். மேசனாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்கும்போது இதனுடைய குவாலிட்டியும் சரிங்க, இந்த ஒர்க்கிங்கும் உங்களுக்கு எப்படி மனசுக்கு தோணுது? இது M20 நம்ம போடுறோம், வாளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி போடுறோம். உங்களுக்கு எப்படி இதில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஏன்னா கணிக்க முடியும். நீங்கள் மேசனாக இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் இருக்குது. அதாவது கட்டோலன்றது காலம் தனியாக வந்துடும், கட்டோல் தனியாக வந்துடும். இது அப்படி கிடையாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுது. ஃபினிஷிங் லெவல் ஒன்றா சேர்ந்து வந்துடுது. ரெண்டாவது வந்து பூசோவில் பண்ணால் தான் இந்த ஃபினிஷிங் வரும். இந்த பூசோவில் பண்ணாமல் இந்த ஃபினிஷிங் வருது. ரெண்டாவது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுமாதிரி நம்ம சென்னையில் பண்ணி பார்த்தது கிடையாது. அதனால சென்னையிலேருந்து வந்து பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்குதாங்க இருக்குது. கண்டிப்பாக பார்த்தபடியே உங்களுக்கு திருப்தி இருக்குது, சந்தோஷமாக இருக்குங்க. ரைட். அண்ணன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவருக்கு மனசுக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவு அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்ருக்கோம். இது யாரோ எடுத்து முயற்சி பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த செட்டப்பை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட இது சாதாரண முறையிலே முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு மண் வீட்டிலே கூட நீங்கள் ஒரு மண் வீடு கட்டி கூட முயற்சி பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் இது அமைச்சிக்கணும். யாரோ ஒருத்தர் முயற்சின்றது கண்டிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் பயன்படுத்தி ஒரு மண் வீடு கூட கட்டி பாருங்க. ஒரு 10க்கு 10 மண் வீடு கட்டுங்க, இல்லை 10க்கு 16 மண் வீடு போட்டு செவுறு மட்டும் நனையாத மாதிரி சீட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சிமெண்ட்டே யூஸ் பண்ணாத கூட உங்களுக்கு ஐடியாக்கள் அந்த சட்டரிங் முறை என்னமோ எல்லாமே ஒரே முறை தாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் நம்மக்கிட்ட நம்ம சேனல்லையும் சரிங்க, எல்லாத்துலேயும் நல்ல நல்ல பதிவுகள் நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு தரமான வீடு குறைஞ்ச பட்ஜெட்டில் கட்டணும். ஒரு கம்மி பட்ஜெட்டில் நம்ம சாதாரணமாக நீங்கள் ஒரு மண் வீடு இருக்கட்டும், ஒரு 100 வருஷத்துக்கு மேலே கூட நிறைய வீடுகள் இருக்குதுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கூட முயற்சி பண்ணுறது ஒரு சின்ன ஒரு ஆடு மாட்டுக்கு கூட ஏதோ ஒரு சிம்பிளானதாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு தரமான வீடை அமைச்சு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்கணும். ஏன் நான் ஒவ்வொரு முறையும் இந்த பதிவை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஆரம்பத்துலலாம் உண்மையாக சொல்கிறேங்க, நம்மளும் மேஸ்திரி வேலை தான் ஒரு 10-15 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம செவுத்தில் அந்த கலவை அடிக்கிறது, அந்த இதை அடித்து இந்த மணிக்கட்டெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப வலி எடுத்துக்குது. இது ஜாயிண்டெல்லாம் வலி எடுத்துக்குது. மட்டப்பலகை போட்டு தூக்குறோன்னா அந்த எனர்ஜியில் தூக்கி உடம்பு ரொம்ப கஷ்டமாக தான் நிறைய சூழலில் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். கையெல்லாம் ஓட்ட போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலவை அடிக்கிறதுக்கே இப்போ நான் வேலையை எல்லாத்துக்கும் லெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கலவை அடிக்கிறது மட்டும் இல்லை, இது அதுக்கு பூசக்கூடிய பீசாண்டு, சிமெண்ட்டு, ஆளுக்கூலி எல்லாமே இதில் நான் குறைச்சிருக்கேன். நான் அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஒரு பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம இந்த அடித்து நம்ம எனர்ஜியாக தம் கட்டி நம்ம வேலை செய்கிறத விட நம்ம இது ஈஸியாக நம்ம ஒரு சட்டரிங் பாக்ஸை வச்சு மாட்டி செய்யணும். உங்களுடைய கம்பெனியில் வந்து கூட வேலை பார்த்துட்டு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு. ஏன்னா அதனால தான் இது ஒர்க்கிங் ஆள் ரொம்ப லேபர் குறைஞ்சு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா லேபர் அதிகம் வராது. நீங்கள் முயற்சின்றதை ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் ஒரு தரமான வீடாகவும் அமைச்சிக்க முடியும். ஏன்னா இது எப்படி பண்ணுறன்றது உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி வராங்க சார் அப்படின்னா தாராளமாக வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எப்பவும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம இறங்கி இப்போ நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஃபுல்லாக. உங்களுக்கு ஏன் நான் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் இதை முயற்சி பண்ணணும். இது எல்லோரும் ஒரு சாதாரணப்பட்ட மக்களுக்கு கூட நம்ம போய் சேரணும். ஏன்னா நம்ம இருக்கிற வரையும் 4 பேர்த்துக்கு முடிஞ்ச வரையும் ஒரு சப்போர்ட்டை ஒரு உந்துகோலாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். ஒரு சிம்பிளாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு சரிசமமாக வாழ்ந்துட்டு போகணும். ஒரு குறைஞ்ச ரேட்டில் தரமான வீடு அமைச்சிக்கணும். முடியாதவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளோட சேனலில் பதிவுகள் அனைத்தும் நம்ம போட்டுன்னு இருக்கோம். ஃபுல்லாக அந்த பதிவு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ